நம்ம பணத்தை பற்றி கற்றுக்கணும் இல்லை ஒரு ஃபைனான்ஷியல் நாலேஜை வளர்த்துக்கணுன்னா ரெண்டு முக்கியமான நபர்களை நம்ம இக்னோர் பண்ணவே முடியாது. ஒன்று வாரன் பஃபெட், இன்னொன்று இலான் மஸ்க். இவங்க ரெண்டு பேரையும் ஒத்து கவனித்தோன்னா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு விதத்தில் பணத்தை சேகரிச்சிருக்காங்க அப்படின்றத நம்மளால் கற்றுக்க முடியும். வாரன் பஃபெட் பொறுமையாக காத்திருந்து வேல்யூவான ஒரு இன்வெஸ்டிங்கை பண்ணி அங்கே காம்பவுண்ட் பண்ணுறது மூலமாக நம்மளால் பெரிய பணக்காரன் ஆக முடியும் அப்படின்றத நிரூபிச்சிருக்கார். இலான் மஸ்க் அதே நேரத்தில் இன்னோவேட் பண்ணுறது மூலமாகவும் ரிஸ்க் எடுக்கிறது மூலமாகவும் நம்மளால் பெரிய பணத்தை குறுகிய காலத்திலேயே சம்பாதிக்க முடியும் அப்படின்றத காட்டியிருக்கார். வாரன் பஃபெட் 1982 $250 மில்லியன் சேர்த்து வச்சுருந்தார். கிட்டத்தட்ட அவரோட 56வது வயதில் பில்லியனர் லிஸ்ட்டுக்குள்ளே அவர் வந்தார். காம்பவுண்டிங் இப்படி தான் வேலை செய்யும். ஆரம்பத்தில் அது ரொம்ப பொறுமையாக இருக்கும், ஆனால் போக போக திடீர்னு ஒரு பெரிய ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இலான் மஸ்க் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு நபர். அவரோட 54வது வயதிலேயே கிட்டத்தட்ட 800க்கும் அதிகமான பில்லியன் வச்சுருந்தார். வாரன் பஃபெட் பில்லியனரான அதே வயதில் இலான் மஸ்க் ட்ரில்லியனர் ஆகிறதுக்கான பாதையில் போய்கிட்டு இருக்கார். இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் ரெண்டு முக்கியமான பாடத்தை நம்ம கற்றுக்கணும். ஒன்று, எப்படி பொறுமையோடு காத்திருந்து பெரிய செல்வந்தர் ஆகிறது அப்படின்ற பாடம். ரெண்டாவது, எப்படி சரியான நேரத்தில் சரியான ரிஸ்க் எடுத்து பெரிய செல்வந்தர் ஆகிறது அப்படின்ற பாடம். ஸோ இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் இன்றைக்கி இந்த வீடியோவில் 10 பாடத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இலான் மஸ்க்கும் வாரன் பஃபெட்டும் நமக்கு சொல்லித்தர ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளோட பார்டருக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்மள பல பேர் நமக்கு என்ன தெரியுமோ அதில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம நாட்டுக்குள்ளேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிங்க நமக்கு தெரியாத ஒரு விஷயம் நம்மளோட பார்டரை தாண்டியும் மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிலையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான். அப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன முயற்சியாக எடுக்கிறோம்? நம்மளோட பார்டரை தாண்டி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தாண்டி பல ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளால் எடுத்துக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு, என்னோடய பார்டரை தாண்டி நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா யூஎஸ் ஸ்டாக்கில் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். யூஎஸ் கம்பெனியில் நிறைய ஜெயிண்ட் அப்படின்றவங்க இருக்காங்க. ஒரு அமேசான் எடுத்துக்கோங்க, டெஸ்லாவை எடுத்துக்கோங்க, மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குளோபல் ஜெயிண்ட்டில் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டியை அங்கே நம்ம அதிகரிக்கிறோம். இந்தியான்றது லாங் டேர்மில் கண்டிப்பாக பெரிய க்ரோத்தை கொடுக்க போகுது. இந்த க்ரோத் கொடுக்க போகுது அப்படின்றதுக்காக மற்ற க்ரோத்தை நம்ம மிஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எப்போ நம்ம நாட்டை தாண்டி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அங்கே வாரன் பஃபே மாதிரி காம்பவுண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். இலான் மஸ்க் மாதிரி புதிய புதிய டெக்னாலஜி கம்பெனியை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். நான் இந்தியாவில் இருக்கேன், யூஎஸ் ஸ்டாக்ல நான் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இந்த வீடியோவை வழங்கக்கூடிய ஐஎன்டி மணி ஆப் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஆப். சில நிமிடத்திலேயே உங்களால் டிஜிட்டல் கேஒய்சியை பண்ண முடியும். யூஎஸ் ஸ்டாக் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் யூஎஸ் ஸ்டாக்கில் மட்டும் கிடையாது, யூஎஸ் இடிஎஃப்லையும் குளோபல் இடிஎஃப்லையும் கூட நீங்கள் சிம்பிளாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துடுச்சுன்னா ஒரு முக்கியமான பாடம் இருக்குது. இதை வாரன் பஃபெட் கிட்டேருந்து நம்மளால் கண்டிப்பாக கற்றுக்க முடியும். எவ்வளவு சீக்கிரம் நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை கட்டாயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒரு 18 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். அப்படின்னா 18 வயசு ஆன உடனே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். வெறும் $100 இருக்கட்டும், $200 இருக்கட்டும், ஏதோ உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பண்ணலாம் அப்படின்றத பண்ண ஆரம்பிக்கணும். இங்கே 2 விதமான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். ஒன்று, வாரன் பஃபெட்க்கு கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு பெரிய க்ரோத், பெரிய காம்பவுண்டிங் அப்படின்றது கிடைக்கும். ரெண்டாவது, எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் சில தவறுகளை செஞ்சு நீங்கள் பாடத்தையும் கற்றுப்பீங்க. தேவையில்லாமல் இந்த ஸ்டாக்கை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சின்ன வயசுலேயே நீங்கள் கற்றுப்பீங்க. சின்ன அமௌண்ட்டை வச்சு அந்த பாடத்தை கற்றுப்பீங்க. இப்போ நல்லா சம்பாதிச்சதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண போனீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற தொகை பெருசாக இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு லாஸை பார்த்தீங்கன்னா பெரிய தொகையை லாஸ் பண்ணியிருப்பீங்க. அதை பார்க்குறப்போ பெரிய தொகையை கொடுத்துட்டு இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஆகிடும். ஆனால் சின்ன வயதிலேயே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கற்றுக்கக்கூடிய பாடத்துக்கும் கம்மியான தொகையை தான் கொடுத்துருப்பீங்க. ஏன்னா கம்மியான தொகையை தான் உங்களால் கொடுக்க முடியும். என் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் நான் சொல்லித்தர ஒரு விஷயம் என்னென்னா, எவ்வளவு சீக்கிரம் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப முக்கியமாக நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முதல் மாத சம்பளத்திலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். இன்னும்
இன்னும் பெட்டர் என்னென்னா, உங்களோட பாக்கெட் மணியை நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணி பழகுனீங்கன்னா அது பெரிய டிசிப்ளினை கொடுக்கும், பெரிய நாலேஜை கொடுக்கும், பெரிய காம்பவுண்டிங்கை கட்டாயம் உங்களுக்கு கொடுக்கும். வாரன் பஃபெட் இன்னொரு முக்கியமான பாடத்தை சொல்லித்தர. அது என்னென்னா, மார்க்கெட்டில் எப்போவுமே நாய்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சில பேர் இது ரொம்ப இப்போ ட்ரெண்டாக இருக்குது, இது கண்டிப்பாக பெருசாகும், அது கண்டிப்பாக கீழே போயிடும் அப்படின்னு எதேதோ பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அது எதையுமே காது கொடுத்து அவர் கேட்க மாட்டார். வாரன் பஃபெட் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இந்த பிஸ்னஸுக்கு பின்னாடி எவ்வளவு வேல்யூ இருக்குது அப்படின்னு தான் கேட்பார். நல்ல பிஸ்னஸை தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமே தவிர, மார்க்கெட்டை டைமிங் பண்ணுறதோ இல்லை மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நாய்ஸுக்கு நம்ம காது கொடுத்து அதுக்காக செயலாற்றுறதோ முக்கியமே கிடையாது. அவர் எப்போவுமே எந்த பிஸ்னஸால் ப்ராஃபிட் பண்ண முடியும், எந்த பிஸ்னஸ்க்கு நல்ல பிராண்ட் வேல்யூ இருக்குது, எந்த பிஸ்னஸ் இன்னும் பல வருடத்துக்கு நிலைத்து இருக்கும் அப்படின்ற கேள்வியை தான் கேட்பார். இந்த கேள்வி இன்றைக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்போவுமே என்ன கேள்வி கேட்டுடுறோம்னா, நாளைக்கு எந்த ஸ்டாக் மேலே போகும் அப்படின்னு கேட்டுடுறோம். அப்படிப்பட்ட கேள்வியை வாரன் பஃபெட் கேட்கவே மாட்டார். இன்னும் 10 வருடம் கழித்து எந்த பிஸ்னஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற கேள்வியை தான் கேட்பார். நல்ல பிஸ்னஸா அப்படின்ற கேள்வியை கேளுங்க. மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்ற கேள்வியை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுருங்க. வாரன் பஃபெட் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, பணத்தை சரியான இடத்துல வச்சு பொறுமையோடு காத்திருந்தா அது பெருசாகும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் இலான் மஸ்க் அதை நமக்கு சொல்லித்தரல. இலான் மஸ்க் கிரியேஷனை பற்றி பேசுகிறார். புதிய விஷயத்தை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அதுவே உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெஸ்லான்ற கம்பெனி வந்ததுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அப்படின்ற மார்க்கெட்டே புதுசாக உருவானது. அதுக்கு முன்னாடி பல பேர் அதை முயற்சி பண்ணியிருக்கலாம். ஈவன் டெஸ்லாவே அவர் உருவாக்காத கம்பெனியாக இருக்கலாம். ஆனால் இங்கே நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா, கிரியேஷன் நிறைய பணத்தை நமக்கு கொடுக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் இன்னோவேட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். உங்களுக்காக ஏதாவது ஒரு ப்ராடக்டை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்களா? உங்களால் எந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும்? அட்லீஸ்ட் இது எதுவுமே நல்லா பண்ண முடியாது அப்படின்னா உங்களோட ஸ்கில்லையாவது நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்களா? நான் ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கணும், ஒரு ப்ராடக்டை உருவாக்கணும்னா பெரிய விஷயம். அது ஒரு தீர்வை நான் கொடுக்குறேன் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அப்படின்னா அதுவும் பெரிய விஷயம். இதை என்னால் பண்ணவே முடியாது, என்னால் பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் என்ன நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன்னா, என்னோடய ஸ்கில்லை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னா, இந்த மாதிரி உருவாக்குதலும் இந்த மாதிரி படைப்பும் கண்டிப்பாக பெரிய பணத்தை உங்களுக்கு கொடுக்கும். இதை தான் நமக்கு இலான் மஸ்க் சொல்லித்தரார். பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக அதை பெருசாக்கலாம். ஆனால் பணத்தை உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய படைப்புகளை பண்ணியாகணும். வாரன் பஃபெட் கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய இன்னொரு பாடம் இருக்குது. அவர் சிறு வயதிலேயே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னேன். சிறு வயதிலேயே அவருக்கு எப்படி பணம் கிடச்சிருக்கும்? நம்ம பல பேர் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குது. என்கிட்ட பணமே இல்லைன்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்போம். இங்கே பணம் இல்லை அதனால நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற எக்ஸ்கியூஸை நம்ம சொல்லவே கூடாது. நம்மள்கிட்ட எவ்வளவு இருக்கோ அதில் ஒரு சிறிய தொகையை எடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணி பழகணும். அது ஒரு 100 ரூபாயாக கூட இருக்கட்டும், அதை நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு டிசிப்ளினை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் எதுவுமே முதலீடு பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சின்ன தொகையை முதலீடு பண்ணுறது அதுவே ஒரு முன்னேற்றம் தான். சின்ன தொகையிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, 100 ரூபான்ற சின்ன தொகையை பயன்படுத்தி நீங்கள் இந்தியாவில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. என்விடியா, கூகுள், சாண்டிஸ்க் மாதிரியான குளோபல் கம்பெனியில் கூட ஐஎன்டி மணி மூலமாக வெறும் 100 ரூபாயிலேருந்தே உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போது என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட கம்மியான தொகை தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்ல முடியாது. சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான தொகையை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. இது மட்டும்தான் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம். இவங்க 2 பேர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய அடுத்த முக்கியமான ஒரு பாடம் இருக்குது. மார்க்கெட்டை எப்போவுமே டைம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம பொதுவாக என்ன நினைப்போம்னா, எப்போ மார்க்கெட் லோவில் இருக்கோ கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சி வாங்கிடணும், அது ஹைக்கு போகிறப்போ நம்ம அதை சேல் பண்ணிடணும், திரும்ப லோக்கு வந்தால் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். இது ப்ராக்டிக்கலாக நடக்குமான்னு கேட்டால் நடக்கவே நடக்காது. இந்த உலகத்தில் யாராலையும் அதை பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு மார்க்கெட் எப்போ மேலே போகும் எப்போ கீழே போகும் அப்படின்றத கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு முறையும் சரியாக யாராலையுமே சொல்ல முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் நான் யோசிக்கக்கூடாது. இங்கே நான் வளர்த்துக்க வேண்டியது டிசிப்ளின் மட்டும்தான். நான் முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சிஸ்டமை நான் உருவாக்கணும். தொடர்ந்து நான் ஒரு தொகையை முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன், மார்க்கெட் மேலே போகுது கீழே போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறதே இல்லை அப்படின்ற ஒரு சிஸ்டமை நான் வளர்த்துக்கிட்டேன்னா அது நீண்ட காலத்தில் கண்டிப்பாக பெரிய லாபத்தை மட்டும்தான் நமக்கு கொடுக்கும். இதை தான் வரலாறு நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்குது. இதுக்கு தான் நம்ம ஒரு எஸ்ஐபி அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணோம். ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு குறிப்பிட்ட தொகையை சரியான முதலீடில் தொடர்ந்து நம்ம மார்க்கெட் அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா அப்படின்னு பார்க்காம தொடர்ந்து இந்த எஸ்ஐபியை பண்ணிக்கிட்டு இருக்கணும்.
இந்த எஸ்ஐபி பண்ணுறப்ப கூட நம்ம வெறும் இந்தியன் ஸ்டாக்கில் தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. யூஎஸ் மார்க்கெட்டில் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஐஎன்டி மணி மூலமாக வெறும் ₹500 யூஎஸ் ஸ்டாக் அண்ட் யூஎஸ் இடிஎஃப்ல உங்களால் முதலீடு பண்ண முடியும். இது உங்களுக்கு கன்சிஸ்டன்சியை கொடுக்கும், எமோஷனல் டைமிங் மூலமாக வரக்கூடிய லாஸை ப்ரிவென்ட் பண்ணும். இப்போ நான் சொல்ல போகிறத விட ஒரு பெரிய பாடத்தை இவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் உங்களால் கற்றுக்கவே முடியாது. அவங்க 2 பேரும் தொடர்ந்து கடைபிடித்த ஒரு முக்கியமான பாடம் இருக்குது. அது என்ன தெரியுமா? தொடர்ந்து 2 பேரும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வாரன் பஃபெட் ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட 500 பக்கங்கள் படிப்பாராம். இலான் மஸ்க் இன்ஜினியரிங் படிப்பார், சயின்ஸ் படிப்பார். ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கணுன்னா அது சார்ந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பாராம். இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க. படிக்கிறத விட வேறு எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பெரிய செல்வத்தை கொடுக்கவே கொடுக்காது. அதனால் உங்கள் வீட்டில் நிறைய ஃபைனான்ஷியல் ரிலேட்டட் புத்தகங்கள் இருந்தே ஆகணும். அந்த புத்தகங்கள் கட்டாயம் உங்களை செல்வந்தனாக்கும். எப்படி பணம் தொடர்ந்து காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கோ அதே மாதிரி நம்ம படிக்கக்கூடிய அறிவும் காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். தொடர்ந்து பல புத்தகங்கள் இது சார்ந்து நீங்கள் படிங்க. நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, பணத்தை நீங்கள் சேமிக்கிறீங்க, அது எல்லாம் நான் சொல்லவே தேவையில்ல, தானாக நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் படிக்க போகிற ஒவ்வொரு புத்தகமும், நீங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு ஸ்கில்லும், நீங்கள் புரிஞ்சுக்க போகிற ஒவ்வொரு கான்செப்டும் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக செல்வந்தனாக்க போகுது. இங்கே நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்குது. உங்கள் வீட்டில் எத்தனை புத்தகங்கள் இருக்கோ அவ்வளோ பெரிய செல்வந்தனாக நீங்கள் ஆக போகிறீங்க. எத்தனை பணம் சார் புத்தகங்கள் இருக்கோ அவ்வளவு சீக்கிரமே நீங்கள் செல்வந்தன் ஆக போகிறீங்க. வாரன் பஃபெட் ஆயிரக்கணக்கான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணல. இலான் மஸ்க் ஆயிரக்கணக்கான கம்பெனியை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கல. அப்போ இவங்க 2 பேர்கிட்டையும் இருக்கக்கூடிய காமனான ஒரு விஷயம் ஃபோக்கஸ் தான். போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த டைவர்சிஃபை பண்ணும்போது கூட நம்மளோட ஃபோக்கஸ் அப்படின்றத நம்ம தவற விடக்கூடாது. எந்த கம்பெனியை பார்த்தாலும் அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா அங்கே ரிசல்ட் வீக்காக தான் இருக்கும். ஆனால் எதில் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் போது தான் நம்மளால பெரிய செல்வத்தை உருவாக்க முடியும். இந்த ஃபோக்கஸ் வெறும் இன்வெஸ்டிங்க்கு கிடையாது, பிஸ்னஸ், கரியர் அப்படின்னு எல்லாத்துக்குமே பொருந்தி போகும். அப்படிப்பட்ட ஃபோக்கஸ் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்மளோட போர்ட்ஃபோலியோலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஐஎன்டி மணியோட சென்டிமெண்ட் அனாலிசிஸ் டூலும் போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் டூலும் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபோக்கஸ்டாகவும் ஷார்ப்பாகவும் வச்சுருக்கிறது எப்படி அப்படின்றத அந்த டூல்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரும். அடுத்து நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம், மார்க்கெட்டில் அப்பப்போ பயம் அப்படின்றது ஏற்படும். எப்போ மார்க்கெட்டை பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்கோ அப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நேரம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டில் எல்லாரும் பேராசைப்பட்டு ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நினைக்கிறப்போ நம்ம அதிகமாக வாங்கக்கூடாது. மார்க்கெட்டில் எல்லாரும் பயந்து ஸ்டாக்ஸை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் நம்ம அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும். இது வாரன் பஃபெட்டோட ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட் எப்போவுமே ஏதாவது ஒரு சூழலில் பயத்தை காட்டும். அப்போ அமைதியாக இருக்கிறவங்களால தான் நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ண முடியும். அவங்க தான் பெரிய லாபத்தை சம்பாதிப்பாங்க. ஆனால் இந்த பயம் அப்படின்றது நம்ம யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு வரும். ஏன்னா அங்கே நமக்கு ஒரு லிவரேஜ் அப்படின்றது இருக்குது. எப்போ நான் யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோனோ அங்கே 2 பெனிஃபிட் எனக்கு கிடைக்குது. ஒன்று, அந்த ஸ்டாக்கோட வளர்ச்சி மூலமாக எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. 2வது, இந்த டாலரோட வளர்ச்சி மூலமாகவும் எனக்கு ஒரு லாபம் கிடைக்குது. ஒரு உதாரணத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ₹1,00,000 என்விடியா ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ டாலரோட மதிப்பு வெறும் ₹74 தான். இன்றைக்கி என்விடியா ஸ்டாக்கும் வளர்ந்துருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அதில் நான் டாலரில் முதலீடு பண்ணதுனால இப்போ அதை நான் விற்றேன்னா எனக்கு டாலரில் தான் பணம் கிடைக்கும். அந்த டாலரை நான் ருப்பியாக மாற்றுறப்போ அதிலிருந்தும் எனக்கு ஒரு லாபம் கிடைக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா நான் போட்ட ₹1,00,000 அப்படின்றது என்விடியா ஸ்டாக்கில் வெறும் 5 வருஷத்தில் 15 லட்சமாக மாறி இருக்கும். இந்த 15 லட்சத்தில் 3 லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட் அப்படின்றது வெறும் டாலரோட வளர்ச்சி மூலமாகவே எனக்கு கிடைச்சிருக்கும். யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியத்துவம் இந்த டாலரோட வளர்ச்சியும் கூட. ஃபைனலாக நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்டராக இருக்கணும்னா உங்களுக்கு டேட்டாவை படிக்க தெரிஞ்சே ஆகணும். வெறும் எமோஷனை வச்சு, ஃபீலிங்கை வச்சு, அடுத்தவங்க சொல்கிறாங்கன்றதை வச்சு மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணக்கூடாது. அப்போ தொடர்ந்து ஒரு டேட்டாவை படிக்கிறது எப்படி அப்படின்றத கற்றுக்கணும். ஒரு பர்ஃபார்மன்ஸை நான் படிக்கிறது எப்படி, ஒரு பிஸ்னஸ் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறது எப்படி என்னோட போர்ட்ஃபோலியோவை நான் தொடர்ந்து ட்ராக் பண்ணுறது, என்னோட போர்ட்ஃபோலியோ உண்மையாகவே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எங்கே நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தை படிக்க கற்றுக்கணும். நம்பர்ஸை படிக்க கற்றுக்கணும். இல்லைனா நல்ல நல்ல டூலை பயன்படுத்தவாது கற்றுக்கணும். ஐஎன்டி மணி மாதிரியான பிளாட்ஃபார்மில் அனலிட்டிக்ஸ் உங்களால் பார்க்க முடியும், டிவிடெண்ட் காலண்டர்ஸை பார்க்க முடியும், சென்டிமெண்ட் அனாலிசிஸ் டூல் இருக்குது, போர்ட்ஃபோலியோவை ட்ராக் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதையெல்லாம் ரொம்ப சிம்பிளான வழியில் அவங்க கொடுக்கறதுனால உங்களால் ஒரு நல்ல இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸையும் எடுக்க முடியும். ஏன்னா வெறும் யூடியூப் தம்ப்நெயிலில் போட்டிருக்க விஷயத்தை மட்டுமே பார்த்துட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறத விட இப்படிப்பட்ட எவிடன்ஸை வச்சு நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அது எப்போவுமே ஸ்ட்ராங்கான டெசிஷனாக இருக்கும், நல்ல முடிவாக இருக்கும், உங்களோட க்ரோத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபைனலாக கற்றுக்க வேண்டியது, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முலாவை நீங்கள் தான் உருவாக்கணும்.
வாரன் பஃபேவும் பணக்காரர் ஆனார், இலான் மஸ்கும் பணக்காரர் ஆனார். ஆனால் வாரன் பஃபே எப்படிப்பட்ட விஷயத்தை பயன்படுத்தினார்? பொறுமையாக காத்திருந்தார், நல்ல வேல்யூவான கம்பெனியை கண்டுபிடிச்சாரு, அவரோட முதல் அதில் போட்டார், காம்பவுண்டிங் அவளுக்கு வேலை செஞ்சுது. ஆனால் இலான் மஸ்க் என்ன பண்ணார்? ரொம்ப தைரியமாக இருந்தார், ரிஸ்க் எடுத்தார், இன்னோவேட் பண்ணார், நல்ல நல்ல ப்ராடக்டை உருவாக்குனார். இது ரெண்டில் எது சரி அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே சரின்னு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அது சரியாக இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு எது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு தேவை. அதுக்கு நீங்கள் ரொம்பவே ஏர்லியாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும், சின்ன தொகையில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக சின்ன சின்ன பாடத்தை நீங்கள் கற்றுக்கணும். பெரிய ரிஸ்க்கை ஆரம்பத்திலே எடுக்காமல் சின்ன தொகையை வச்சு பாடத்தெல்லாம் கற்றுக்கணும். உங்களுக்கான ஃபார்முலாவை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யூஎஸ் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை குளோபல் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், உங்கள் போர்ட்ஃபோலியோவை இன்னும் பெருசாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐஎன்டி மணி ஆப்பை செக் பண்ணி பாருங்கள். அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.